ஹாய், இன்றைக்கி வந்துட்டு சண்டேவோட ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டு ஈவினிங் விலாக் பார்க்கலாம். ஸோ காலையில் எழுந்த உடனே வந்துட்டு கிச்சன் மேடை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். முன்னாடி வந்துட்டு கோலின் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு நானே வந்துட்டு ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோலின் பாட்டில்லே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு விம் லிக்விட் ஜெல் இருக்கு இல்லையா, அந்த ஜெல்லும் ப்ளஸ் வந்துட்டு லைசால் இது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக போட்டுவிட்டு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து அதை தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அவருக்கு வந்துட்டு இன்றைக்கி சண்டேனாலும் ஆஃபீஸ் இருக்குது இன்றைக்கி மட்டும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 8:30 to 9 வந்துட்டு மீன் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருந்த கடையிலே போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். வரும்போது வந்துட்டு என்னென்ன இல்லையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போது ஒரு தேர்ஸ்டே வெனஸ்டே அந்த டைமில் வாங்கினதுனால வெஜிடபிள்ஸும் இருக்குது. ஸோ பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கொஞ்சோண்டு வந்துட்டு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் வந்துட்டு கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். மீன் வந்துட்டு இப்போ குழம்பு வச்சுட்டு சொல்லியிருந்தாங்க. அண்டு மட்டன் வந்து நைட்டுக்கு செமி கிரேவி இல்லைனா சுக்கா மாதிரி பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு எப்போவுமே மீன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கழுவி வச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்துடும் இல்லையா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு புளி வந்து கையோட ஊற வச்சுட்டு நான் வந்துட்டு மட்டனும் க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அண்டு வந்துட்டு மீனும் வந்து கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மட்டன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டரில் வந்துட்டு நல்ல தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அகைன் தண்ணி பிடிச்சி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது முடிச்சுட்டு கையோட வந்துட்டு மீனும் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் வந்துட்டு நம்மளுக்கு கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த ஹெட் போர்ஷன் அப்புறம் அந்த வால் இதெல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நடுவில் இருக்க அந்த குடல் இதெல்லாமே வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். மீனுமே வந்துட்டு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் வந்துட்டு என்னோடய அத்தை வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு இஞ்சிலாம் தோலெல்லாம் சீவி வச்சுருக்காங்க. அதையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். புளி நல்லா ஊறிடுச்சு சுடு தண்ணி ஊற்றி வச்சதுனால. ஸோ இதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குழம்பு தாளிக்கணும். இந்த குண்டானில் தான் வந்துட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது வாங்கினதே வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்காக தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அரைச்சிட்ருந்தேன். வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுப்பேன். அப்படி இல்லைனா ஒரு சமயம் வந்து நிறைய அரைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட கூட வரும். நல்லாயிருக்கும். நான் எதுவும் வினிகர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சுப்பேன். இந்த பாக்ஸ்லேயே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரீசரில் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்க மாட்டேன். நார்மல் ஷெல்ஃப்ஸே தான் வந்து வச்சுப்பேன். இதுவே எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த தடவை அரைச்சது ஒரு 2 வீக்ஸ் வரும். அண்ட் வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வந்துட்டு மேகி தான் வந்து செஞ்சு சாப்பிட்ருந்தோம். அண்டு மேகி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதனால் அதையும் முடிச்சுட்டு ஒரு 11-11:30 போல் தான் வந்துட்டு குழம்பு வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஜஸ்ட் நான் வந்துட்டு இதில் கொஞ்சமாக வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் மட்டும்தான் வந்துட்டு மீன் குழம்புக்கு தாளிப்போம். ஸோ அதையும் வந்து போட்டுட்டு வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணுவோம். மீன் குழம்புக்கு வந்துட்டு நாங்கள் எப்போவுமே பூண்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டோம். அண்டு வெங்காயம் வதங்கும் போதே வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அதிலே போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இது ரெண்டுமே நல்லா வதங்கினதும் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த அஞ்சரை பெட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக தான் வச்சுருந்தேன் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே. அண்ட் வந்துட்டு இதை வாங்கின பிறகு தான் வந்துட்டு இதில் ஒன்றா வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எழில் வந்துட்டு அவங்க அச்சம்மா கூட விளையாடிட்டு இருக்காரு. விளையாடிட்டே இருப்பான். திடீர்னு வந்துட்டு அம்மா வாமா வாமான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்படியே நான் கண்டுக்காமலே இருக்கணும். அவனை கண்டுக்காமலே நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். கொஞ்சம் என்னடி செல்லம் பண்ணுற தங்கம் அப்படிலாம் சொல்லிட்டேன்னா உடனே வந்துடுவான், என்னை தூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரியே வந்து வேலை பார்த்துட்ருப்பேன். அண்ட் தேவையான அளவு வெங்காயம் தக்காளி வந்துட்டு வதங்குறதுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து புளி கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து பேலன்ஸ் இருக்க உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 50 கிராம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து கரைச்சிட்டு அது கூடவே வந்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் அப்புறம் வந்து உப்பு போட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து கூட்டி ரெடி பண்ணிடலாம். அண்ட் வந்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதை எடுத்து அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி விட்டுடலாம். இது வந்து கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்துட்டு சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஒரு 1 இயர் ஆகிடுச்சு வாங்கி. பட் இது வரைக்கும் வந்துட்டு நான் அதை டீப் க்ளீன் பண்ணது கிடையாது. அப்பப்போ ஏதாவது சிந்துச்சு அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக அப்போயே வந்துட்டு அந்த ஷெல்ஃப் மட்டும் கழட்டி எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை துடைக்கிறது இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போயுமே ஓகே தான். பட் அங்கங்கே வந்துட்டு அந்த கரெலாம் வந்து கொஞ்சம் 1 இயர் கிட்ட ஆனதுனால அப்படி அப்படியே வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ குழம்பு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வந்து கொதி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. லேசாக வந்து அங்கங்கே அழுக்கு
அண்ட் வந்து சின்ன சின்ன கரையெல்லாம் இருக்குது. நான் இது எல்லாமே வந்துட்டு ஃபுல் வீடியோவில் எப்படி இருக்குது, நான் எப்படி க்ளீன் பண்ணேன்றதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இதே வீடியோலேயே நான் வந்துட்டு ஆட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் வந்துட்டு நான் இன்னொரு vlogல வந்துட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா தனியாகவே வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நான் வந்து கழுவி அகைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே வந்துட்டு குழம்பு நல்லா வந்து நடுவில் கொதிச்சிருச்சு. ஸோ குழம்பு நல்லா கொதிச்ச உடனே அதையும் வந்துட்டு மீன்லாம் போட்டு குழம்பும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். சாதமும் வந்து கையோடு வச்சுருந்தேன், அதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இந்த ஒர்க் முடிக்கவும் குழம்பு ரெடி ஆகவும் வந்து கரெக்டாக இருந்தது. இந்த கேஸ்கட் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த கப்பல்ஸ் அந்த ஷெல்ஸ் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சுண்டி அந்த ஏடெல்லாம் கட்டி வந்துருச்சு. ஸோ அது கூடவே வந்துட்டு நான் கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்ததையும் வந்து கழுவிட்டு போட்டுட்டேன். அண்ட் வந்து சாதமும் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மீன் வந்து போட்டுடலாம். கரண்டியில் வந்து லேசாக வந்து ஒட்டணும் குழம்பு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம மீன் போட்டு இறக்குறதுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம வைக்க வேண்டாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நான் எப்போவுமே மீன் குழம்பு வைப்பேன். இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட் தான். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்டு மீன் குழம்பு ரெடியான பிறகு நான் வந்து எழிலுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டிட்டேன். அரௌண்ட் ஒரு 1:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு நான் அவனை வந்து தூங்க வைக்க போயிட்டேன். மீன் போட்ட பிறகு வந்துட்டு கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது, ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி சுற்றி தான் வந்துட்டு நம்ம வைக்கணும். ஸோ போட்டோடனே ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அப்போவும் வந்துட்டு இந்த மாதிரி லேசாக வந்து சுற்றி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே வந்துட்டு இப்படி தான் வந்து ஃபுல் ப்ரொடக்டிவ் டேவாக போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.